யோனத்தன் ஒரு இளவரசன், தாவீது ஒரு மேய்ப்பன். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இணைந்தது. அவன் தாவீதை தன் உயிரைப் போல நேசித்தான். அந்த அன்பு வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். யோனத்தான் தனது அரச கௌரவத்தை காட்டிலும் அனைத்தையும், சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில், கச்சை எல்லாம் தாவீதுக்கு கொடுத்தான். ஒரு இளவரசன் தன் சிங்காசன உரிமையையே நண்பனுக்காக விட்டான். காலம் மாறியது. சவுல் தாவீதுக்கு எதிரானான். ஆனால் யோனத்தான் தனது நண்பனை விட்டுக் கொடுக்கவில்லை. பிரிவின் நேரத்தில் யோனத்தான் கேட்டான், நான் உயிரோடு இருக்கையில் தயை செய். நான் இறந்த பின்பும் என் குடும்பத்துக்கு உன் தயவை அகற்றாதே. அது ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டுகள் கடந்தது. யோனத்தான் போரில் உயிரிழந்தான். தாவீது ராஜாவானான். ஒரு நாள் தாவீது கேட்டான், யோனத்தானின் குடும்பத்தில் இன்னும் யாராவது இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு தயை செய்ய விரும்புகிறேன். அப்போது ஒரு பெயர் சொல்லப்பட்டது. மேவி போசேத். 2 கால்களும் முடமானவன். அவன் ராஜாவிடம் வந்தான். பயத்தோடு தலை குனிந்து விழுந்தான். ஆனால் தாவீது சொன்னான், பயப்படாதே, உன் தகப்பன் யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்கிறேன். அவன் உயர்த்தப்பட்டான். சவுலின் எல்லா நிலங்களும் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஒரு முடங்கியவன் ராஜாவின் மேசையில் நிரந்தர இடம் பெற்றான். உண்மையான நட்பு உதவும், காக்கும், எச்சரிக்கும்.